ஓம் சாந்தி. இன்று 28/2/2022 இந்த முரளியினுடைய 28ஆம் தேதியினுடைய அந்த முரளியின் தாரணைக்கான முக்கிய சாரத்தை படிக்கின்றேன். கேளுங்கள், நன்றாக கேளுங்கள். 1. விகர்மங்களை வென்றவர் ஆவதற்கான யோக பலத்தின் மூலம் பாவ கர்மங்களின் மீது வெற்றி அடைய வேண்டும். என்ன சொல்கிறார் பாருங்க, அருமையாக சொல்கிறார். விகர்மங்களை வென்றவர் ஆவதற்காக யோக பலத்தின் மூலம் பாவ கர்மங்களின் மீது வெற்றி அடைய வேண்டும். வெற்றி என்று சொல்ல வேண்டும். நீங்கள் இறைவனுடைய நினைவில் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி என்று சொல்வீர்கள். இங்கே பார்த்தபடி இருந்தாலும் புத்தியின் தொடர்பு தந்தை மற்றும் ஆஸ்தியின் மீது ஈடுபட்டிருக்க வேண்டும். நீங்கள் எங்கு வேணுமென்றாலும் பாருங்கள், இங்கே பார்த்து கொண்டிருங்கள், அங்கே பார்த்து கொண்டிருங்கள். ஆனால் உங்களுடைய புத்தியின் தொடர்பு தந்தை மற்றும் ஆஸ்தியின் மீது ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று முதல் பாயிண்டில் சொல்கிறார். 2வது பாயிண்டை பார்ப்போம். தந்தையின் ஆஸ்தியின் மீது முழுமையான அதிகாரத்தை அடைவதற்காக சொந்த தாயின் குழந்தைகளாக வேண்டும். அதாவது தந்தை இறைவனுடைய சொத்தின் மீது முழுமையான அதிகாரத்தை அடைவதற்காக சொந்த தாயின் குழந்தைகளாக வேண்டும். சொந்த தாயின் குழந்தைகளாக வேண்டும். ஒரு தந்தையின் சிரிமத் படி படித்தான் நடக்க வேண்டும். தந்தையின் சிரிமத் படிதான் நடக்க வேண்டும். சிரிமத் என்றால் என்ன? எந்த ஒரு வார்த்தை இருந்தாலும் கேள்வியை கேட்க வேண்டும். கேள்வி கேட்டால்தான் நாம் வாழ்க்கை திருப்தியாக அமையும். சிரிமத் என்றால் என்ன? உயர்ந்த வழி, இறைவனுடைய உயர்ந்த வழி. அந்த வழிப்படித்தான் நடக்க வேண்டும். தந்தை புரிய வைப்பதை தானும் புரிந்து கொண்டு பிறருக்கும் புரிய வைக்கும். தந்தை அழகாக எளிமையான வார்த்தையால் புரிய வைக்கின்றார். அதை தானும் புரிந்து மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். இதுதான் இறைவனுடைய வேண்டுதல், வரதானம். தெய்வீக புத்தி என்ற லிப்ட் மூலம் 3 லோகங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய சகஜ யோகி ஆகுக. அதாவது வரதானம், தெய்வீக புத்தி என்ற லிப்ட் மூலம் தெய்வீக புத்தி இருக்க வேண்டும். சாதாரண புத்தி இருந்தால் முடியாது, சாதிக்க முடியாது, வெற்றி அடைய முடியாது. தெய்வீக புத்தி இருந்தால் வெற்றி என்று சொல்லலாம். அந்த தெய்வீக புத்தி என்ற லிப்ட் மூலம் 3 லோகங்களுக்கும் பயணம் செய்யக்கூடிய சகஜ யோகி ஆகுக. அதாவது ஸ்தூலம், சூட்சுமம், பரந்தாமம் 3 உலகத்துக்கும் பயணம் செய்ய வேண்டும். அதனுடைய விளக்கத்தை பாருங்கள். சங்கம யுகத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் தெய்வீக புத்தி என்ற லிப்ட் கிடைக்கிறது. சங்கம யுகம் என்றால் என்ன? 4 யுகங்கள், அதாவது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் இடையில் 100 ஆண்டுகள் வருகின்றன. அந்த 100 ஆண்டுகள் தான் சங்கம யுகம். இந்த சங்கம யுகத்தில் தான் இறைவன் வருகின்றார். இறைவன் வந்து நம்மளை காப்பாற்றுகின்றார், நமக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றார், பாதுகாக்கிறார். இது யாரும் செய்வதில்லை. அதாவது சங்கம யுகத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் தெய்வீக புத்தி என்ற லிப்ட் கிடைக்கின்றது. இந்த அதிசயமான லிப்ட் மூலம் 3 லோகங்களில் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு சென்று விட முடியுமா? சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரம், இந்த 3 உலகத்திற்கு லிப்ட் மூலம் எங்கு வேண்டுமென்றாலும் சென்று விட முடியும். நினைவு என்ற சுவிட்ச் ஆன் செய்தால், அதாவது இறைவனுடைய நினைவு என்ற சுவிட்ச் ஆன் செய்தால் போதும், வினாடியில் சென்று அடைந்து விடுவீர்கள். வினாடி, ஒரு கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள நாம் சென்று விடுவோம். மற்றும் எவ்வளவு நேரம் எந்த லோகத்தின் அனுபவம் செய்ய விரும்புகிறீர்களோ அவ்வளவு நேரம் அங்கு நிலைத்திருக்க முடியும். நீங்கள் எவ்வளவு நேரம் அங்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவ்வளவு நேரம் அங்கு இருக்கலாம். நினைத்த மாத்திரத்தில் சென்று விடலாம். நினைத்த அளவு எவ்வளவு நேரம் வேண்டுமென்றாலும் அங்கு இருக்கலாம், அங்கு நிலைத்திருக்க முடியும். இந்த லிப்ட் பயன்படுத்துவதற்கு அமிர்த வேளையின் கவனமாக இருந்து நினைவு என்ற சுவிட்ச் யதார்த்த முறையில் செட் செய்யுங்கள். என்ன சொல்றாரு பாருங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த லிப்ட்ல போகணும்னா என்ன செய்யணும்? இந்த லிப்டை பயன்படுத்துவதற்கு அமிர்த வேளை 4 to 4:45 அந்த அமிர்த வேளையின் கவனமாக இருந்து நினைவு என்ற சுவிட்ச்
யதார்த்த முறையில் செட் செய்யுங்கள். இந்த சுவிட்சை யதார்த்தமான முறையில் செட் செய்ய வேண்டும். செட் செய்யுங்கள். அதிகாரத்துடன் இந்த லிஃப்டை காரியத்தில் பயன்படுத்தும் போது சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள். கடின உழைப்பு முடிவடைந்து விடும். கடின உழைப்பு முடிவடைந்து விடும். ஸ்லோகன்: மனதை சதா மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது இதுதான் வாழ்க்கை வாழும் கலையாகும். மனதை சதா மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது, மனதை சதா மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது இதுதான் வாழ்க்கை வாழும் கலை என்று இறைவன் கூறுகிறார். அருமையான முரளி. இந்த அவயத்தை இஷாரா அதை கேளுங்கள். ஏகாந்த வாசி ஆகுங்கள். ஏக்தா அதாவது ஒற்றுமை மற்றும் ஏகாக்கிரதா ஒருநிலைப்படுத்தல் கொண்டு வாருங்கள். இதனுடைய விளக்கம்: ஏகாந்த வாசி என்பதற்கு 2 பொருள் இருக்கின்றது. ஏகாந்த வாசி என்றால் 2 பொருள் இருக்கின்றது. வெளியில் இருக்கும் ஏகாந்தம் அல்ல, ஆனால் ஒன்றின் ஆழத்தில் மூழ்குவதாகும். வெளியில் மட்டும் ஏகாந்தமாக இருந்தால் சலித்துவிடும். நாள் எப்படி கடக்கும் என்று தெரியவில்லை என்று கூறுவீர்கள். ஆனால் தந்தையின் ஆழத்தில் மூழ்கிவிடுங்கள். கடலின் ஆழத்தில் சென்றால் அதிக பொக்கிஷங்கள் கிடைக்கும். அதே போன்று ஒருவரின் ஆழத்தில் சென்று விடுங்கள். அதாவது தந்தையிடமிருந்து என்ன பிராப்தியாக கிடைக்கிறதோ அதில் மூழ்கி விடுங்கள். தந்தையிடமிருந்து என்ன பிராப்தியாக கிடைக்கின்றோ அதில் மூழ்கி விடுங்கள் என்று இறைவன் கூறுகிறார். அருமையான வாணி. இந்த முரளியை நன்றாக படியுங்கள். படித்து பயன்பெறுங்கள்.